السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أم نجعل الذين آمنوا وعملوا الصالحات كالمفسدين في الأرض أم نجعل المتقين كالفجار. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நலவான ஹைரான மனிதர்கள் விரும்பக்கூடிய சில விடயங்களை அல்லாஹு தஆலா வைத்திருப்பதை போல, இந்த உலகத்தில் மனிதர்களால் விரும்ப முடியாத, மனிதர்கள் வெறுக்கின்ற ஷர்ரான, கெடுதியான, வெறுப்பான விடயங்களையும் உலகத்தில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களை இரண்டு சாரார்களாக, இரண்டு குழுக்களாக, இரண்டு வர்க்கத்தினர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் கைரு ஹஸாயின், இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற ஹைரான விடயங்கள் இவைகள் அல்லாஹ்வுடைய ஹஸானா, அல்லாஹ்வுடைய பொக்கிஷம். அல்லாஹ்வினால் உலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விடயங்கள், ஹைறுகள். இந்த ஹைறுகளை, நல்ல விடயங்களை, மனிதர்கள் விரும்பக்கூடிய விடயங்களை சில மனிதர்களின் மூலம் அல்லாஹ் செய்ய வைக்கின்றான். எனவே நீங்கள் நலவுகளுக்கு காரணமாக, நல்ல விடயங்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக, நல்ல விடயங்களை செய்யக்கூடியவர்களாக, நல்ல விடயங்களுக்கு உதவக்கூடியவர்களாக, நலவின் திறவுகோள்களாக நீங்கள் மாறுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் ஷர்ரான, கெடுதியான, அநியாயமான, பாவமான, வெறுக்கப்படுகின்ற மோசமான விடயங்களுக்கு நீங்கள் காரணங்களாக ஆகிவிடக்கூடாது. உங்களுடைய கரங்களினால் நல்லதை செய்யக்கூடியவர்களாக, நல்லதற்கு உதவக்கூடியவர்களாக, நல்லதை தூண்டக்கூடியவர்களாக, நல்லதை ஆதரிக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிம்
அல்லாஹு தஆலா என் மூலம், என்னுடைய பணத்தின் மூலம், என்னுடைய சக்தியின் மூலம், என்னுடைய பேச்சின் மூலம், என்னுடைய சிந்தனையின் மூலம், என்னுடைய நடையின் மூலம், என்னுடைய செயல்பாடுகளின் மூலம் உலகத்தில் நலவு நடக்க வேண்டும். நான் நலவுக்கு திறவுகோலாக இருக்க வேண்டும். கெடுதிகளுக்கு நான் தடையாக, கெடுதிகளை தடுக்கக்கூடியவனாக, கெடுதிகளுக்கு ஒரு பூட்டாக நான் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மனிதர்களே, நீங்கள் நலவுகளை செய்கின்ற, நல்ல விடயங்களை செய்கின்ற மனிதர்களாக நீங்கள் மாற வேண்டும். நலவுகளுக்கு திறவுகோலாகவும், ஷர்றுகளுக்கு, ஃபித்னாக்களுக்கு, குழப்பங்களுக்கு நீங்கள் பூட்டுக்களாகவும் மாற வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் இந்த உலகத்திலே அவர்களுடைய கரங்களினால் சமூகத்திற்கு நலவு நடப்பதற்கு, நலவு செய்வதற்கு, கைறுகளை செய்வதற்கு, நன்மைகளை செய்வதற்கு யார் காரணமாக உலகத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அவர்கள் பாக்கியசாலிகள் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு சுகசோபனம் உண்டாகும் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் யார் இந்த உலகத்திலே ஒரு ஃபித்னாவுக்கு காரணமாக, ஒரு கெடுதிக்கு காரணமாக, ஒரு ஷர்ருக்கு காரணமாக, ஒரு குழப்பத்துக்கு காரணமாக யாரெல்லாம் ஆகுவார்களோ வயலுல் லஹும், அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆன் இந்த இரண்டு கூட்டத்தார்களை பற்றியும் பேசுகிறது. நலவுகளுக்கு காரணமாக, நலவுகளின் கதவுகளாக, நலவுகளின் திறவுகோள்களாக யாரெல்லாம் உலகத்தில் இருந்தார்களோ அவர்களை அல் குர்ஆன் பாராட்டி பேசியிருக்கிறது. அதே நேரத்தில் யாரெல்லாம் ஷர் எனப்படுகின்ற குழப்பங்கள், ஃபித்னாக்களுக்கு காரணமாக, ஃபித்னாக்களுக்கு திறவுகோலாக யாரெல்லாம் உலகத்தில் இருந்தார்களோ அவ்வாறானவர்களை குர்ஆன் பழித்து கேவலப்படுத்தி அவர்களை சபித்து பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிமார்கள் இந்த உலகத்திலே நலவை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவர்கள். நலவுகளின் திறவுகோள்களாக, நலவுகளுக்கு காரணமாக நபிமார்கள் உலகத்திலே இருந்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹு தஆலா நபிமார்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கிறான்? யஸாரிஊன ஃபில் கைராத், நல்ல விடயங்களை அவர்கள் மிக அதிகமாக, வேகமாக, நல்ல விடயங்களை செய்கின்ற விடயத்திலே தீவிரமாக செயல்படுவார்கள். வஜஅல்நாஹும் அஇம்மத்தன் யஹ்தூன பிஅம்ரினா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாம் அந்த நபிமார்களை நல்ல விடயங்களுக்கு வழிகாட்டக்கூடிய முன்மாதிரிகளாக, நல்ல விடயங்களுக்கு காரண கர்த்தாக்களாக நாங்கள் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் அவர்கள் எகிப்திலிருந்து மதியன் எனப்படுகின்ற பிரதேசத்துக்கு போகிறார்கள். குர்ஆன் இந்த சம்பவத்தை பேசுகிறது. போகக்கூடிய நேரத்திலே கண்ணியமானவர்களே, ஒரு இடத்திலே ஆண்கள், வாலிபர்கள், ஆடு மேய்க்கக்கூடிய ஆட்டு இடையர்கள் ஒரு இடத்தில் ஒரு கிணத்துக்கு பக்கத்திலே அவர்கள் கூடியிருந்து அந்த கிணற்றிலிருந்து தண்ணி அள்ளி கொண்டிருக்கிறார்கள். இது குர்ஆன் பேசுகின்ற சம்பவம். இப்போது அந்த இடத்திலே இரண்டு குமரி பெண்களை, குர்ஆன் அந்த குமரி பெண்களை தம்ஷி அலஸ்திஹ்யா, ஒழுக்கமான பெண்கள், மரியாதையானவர்கள் என்று அந்த பெண்களை, இரண்டு குமரிகளை வர்ணிக்குகிறது. கண்ணியமானவர்கள், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இரண்டு குமரி பெண்களையும் அந்த ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலே காண்கிறார்கள். அந்த இரண்டு பெண்களிடத்திலும் கேட்கிறார்கள், காலமா சுபுக்குமா,
ஆண்கள் தண்ணி எடுக்கக்கூடிய இந்த இடத்திலே, ஆற்றிடையர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே, வாலிபர்களும் இளைஞர்களும் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் அந்த ஆண்களோடு கலந்திருக்கவில்லை, ஒரு ஓரத்திலே இருக்கிறார்கள். ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கிறார்கள், ஏதோ ஒரு விடயத்தை சாதிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்து அந்த இரண்டு யுவதிகளிடத்திலும் கேட்கிறார்கள். காலமாக துபுக்குமா, இங்கு நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? அவர்கள் இருவரும் சொல்கிறார்கள், எங்களுடைய தந்தை ஒரு முதியவர், அவரால் எங்களுக்கு தண்ணீரை அள்ளி தர முடியாது, அந்த தண்ணீரை அள்ளி சுமக்க முடியாது, அவரால் நடந்து வர முடியாது, இந்த வேலையை அவரால் செய்ய முடியாது. அதனால் நாம் அவருக்காக வேண்டி தண்ணீர் அள்ளுவதற்காக வந்திருக்கிறோம். ஆனால் இங்கு வாலிபர்கள் இருக்கிறார்கள், இங்கு ஆண்கள் இருக்கிறார்கள். ஆண்களோடு கலந்து சேர்ந்து இணைந்து ஒன்றாக இருந்து இந்த வேலையை செய்ய முடியாது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண், ஒழுக்கமுள்ள ஒரு பெண், ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்திலே தனிமையில் வந்து அந்த பெண் கலக்கக்கூடாது. இது இஸ்லாம் பேசியிருக்கிறது. இஸ்லாம் உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த இரண்டு பெண்களும் சொல்கிறார்கள், ஆண்கள் சேர்ந்திருக்கும் போது அவர்களோடு முந்திக்கொண்டு முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு நாங்கள் தண்ணீர் அள்ளுவதற்கு விரும்பவில்லை, அதனால் அவர்கள் தண்ணீரை அள்ளிவிட்டு செல்லும் வரைக்கும் நாங்கள் காத்துக் கொண்டு இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நீண்ட சம்பவம். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த குமரி பெண்களுக்கும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீரை அள்ளி கொடுக்கிறார்கள். ஆண்களோடு அந்த பெண்கள் கலந்து விடாமல் அந்த பெண்களை பாதுகாத்து அந்த பெண்களுக்கு உதவி செய்தார்கள். ஒரு நலவுக்கு காரணமாக இருந்தார்கள், ஒரு சமூக சேவைக்கு காரணமாக இருந்தார்கள், நலவுக்கு திறவுகோலாக இருந்தார்கள். கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை சொல்லி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து அல்லாஹ் பேசியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாகவோ ரசூலாகவோ வேதம் கொடுக்கப்பட்ட ஒருவராக இருக்கவில்லை, சாதாரண ஒரு சராசரி மனிதராகத்தான் இருந்தார். அந்த நேரத்தில் கூட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் மனிதன் என்ற அடிப்படையில் ஃபித்னாக்களுக்கும் குழப்பங்களுக்கும் ஷர்றுகளுக்கும் நான் காரணமாக ஆகிவிடக் கூடாது, நன்மைக்கு காரணமாக நான் மாற வேண்டும், நலவுக்கு காரணமாக மாற வேண்டும். எனது சக்தியின் மூலம், அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாலிபத்தின் மூலம், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஆரோக்கியத்தின் மூலம், அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கின்ற இந்த உடல் தேக ஆரோக்கியத்தின் மூலம் நான் நலவை செய்ய வேண்டும் என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நலவை செய்தார்கள், கைரை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய மூதாதையர்களும் பிறப்பதற்கு முன்னால் நடந்த சம்பவத்தை, பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் செய்த அந்த நலவை அல் குர்ஆன் இன்று வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய வானவர்கள் விருந்தாளிகளாக வருகிறார்கள். ஒரு ஊரை அழிப்பதற்காக வேண்டி, ஒரு சமூகத்தை அழிப்பதற்காக வேண்டி வருகிற போது மனித ரூபத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு வானவர்கள் வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, வந்தவுடன் அந்த வானவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்தார்கள், இவர்கள் ஊருக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள், அறிமுகமற்றவர்கள், பிரயாணிகள், இவர்களை உபசரிக்க வேண்டும், இவர்களுக்கு நலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் வந்தவுடன் யாரென்று கூட அவர்களிடத்தில் கேள்வி கேட்காமல், எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்காமல், வந்த நோக்கம் என்னவென்று கேட்காமல் உடனடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரைந்து சென்று ஒரு மாட்டுக்கண்டை அறுத்து அதை சமைத்து அந்த விருந்தாளிகளுக்கு பக்கத்திலே கொண்டு வந்து வைத்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அந்த மலக்குமார்களை மனிதர்கள் என்று நினைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளிகளை உபசரிக்கிறார்கள். வானவர்கள் சாப்பிட மாட்டார்கள்,
மலக்குமார்கள் சாப்பிட மாட்டார்கள். அப்போதுதான் அந்த வானவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மனிதர்கள் அல்ல, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை அழிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இது அவர்கள் மலக்கு என்றும் தெரியாது, யார் என்றும் தெரியாது. வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளிக்கு நலவு செய்ய வேண்டும், உபசரிக்க வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மாட்டை அறுத்து ஒரு உணவை போட்டார்கள். அவர்கள் சாப்பிடவும் இல்லை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் 3 இடங்களில் இந்த சம்பவத்தை பேசுகிறார். நலவுக்கு காரணமாக, நல்ல விடயத்துக்கு காரணமாக, நலவுக்கு திறவுகோலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்கிறார்கள். குர்ஆனில் 3 சூறாக்களில், சூரா ஹூத், சூரா ஹிஜ்ர், சூரா அஸ்-ஸாரியாத், இந்த 3 சூறாக்களிலும் 3 இடங்களிலும் இந்த விருந்தாளிகளுக்கு செய்த நலவை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னை ஏற்றுக்கொண்ட சமூகம் முஃமின்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு கப்பலை கட்டுகிறார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலத்தில் தன்னந்தனியே இருந்து பலகைகளின் மூலமாக ஒரு கப்பலை கட்டி தனது சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும், வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், அனர்த்தத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு கப்பலை கட்டி சமூகத்துக்கு நலவு செய்கிறார்கள், நலவுக்கு திறவுகோலாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பெருமையாக பாராட்டி அல் குர்ஆனிலே பேசுகின்றார். கண்ணியமானவர்களே, நலவுக்கு காரணமாக இருக்க வேண்டும். மனிதர்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நலவுக்கு காரணமாக இருந்த மனிதர்கள் அல்லாத உயிரினங்களையும் படைப்பினங்களையும் அல்லாஹ் குர்ஆனில் பெருமையாக பேசியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே முதலாவது கொலை நடந்த ஒரு சம்பவம், கொலை சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். யாரு? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், மூத்த மகன் காபீல், இரண்டாவது மகன் ஹாபீல். நீண்ட சம்பவம், குர்ஆன் விரிவாக பேசுகிறது, சுருக்கமாக சொல்கிறேன். அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, பொறாமையின் வெளிப்பாடின் காரணத்தினால் காபீல் என்பவன் ஹாபீல் என்ற தனது சகோதரனை கொலை செய்து விடுகிறார். இது உலகத்தில் நடந்த முதலாவது கொலை. ஒரு ஷர்ரு, ஒரு கெடுதி, ஒரு குழப்பம், ஒரு ஃபித்னா. இதற்கு காரணமாக இருந்தது யாரு? ஒரு நபியுடைய மகன் காபீல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யார் இந்த உலகத்தில் நல்ல விடயத்துக்கு காரணமாக, நல்ல விடயத்தை செய்வதற்கு காரணமாக யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்கள் ஒரு நலவை செய்துவிட்டு மரணித்தால், ஒரு நலவுக்கு வழிகாட்டி விட்டு மரணித்தால், ஒரு நலவை காட்டிக் கொடுத்து விட்டு மரணித்தால், நல்ல விடயத்தை உருவாக்கிவிட்டு மரணித்தால், அந்த மனிதன் மரணித்ததற்கு பின்னாலும் யாரெல்லாம் அந்த நல்ல விடயத்தை செய்வார்களோ, அவர் செய்த நல்ல கர்மத்தை தொடர்வார்களோ, அவர் செய்த நல்ல விடயத்தை பின்பற்றுவார்களோ, அவர்கள் எல்லோருடைய நன்மையும் அந்த மனிதனுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். இது எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னா, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு வாராங்க. வந்த நேரத்தில் 7 சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க. மதீனாவுடைய கிராமப்புறத்தில் இருந்து 7 சஹாபாக்கள் வந்து பள்ளியுடைய தூண்களிலும் பள்ளியில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய முதுகுக்கு பின்னாலும் அவர்கள் மறைந்து இருக்கிறார்கள், ஒளிந்து இருக்கிறார்கள், உடம்பை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள், அந்த சஹாபாக்களுக்கு உடம்பை மறைப்பதற்கான பூர்த்தியான ஆடை கிடையாது. ஏழைகள் தங்களுடைய மறைவிடங்களை கூட பூர்த்தியாக மறைக்க முடியாத அளவு வறுமையோடு இவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டு சஹாபாக்கள் எல்லோரையும் அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
இந்த ஏழை சஹாபாக்கள் உடம்பை மறைப்பதற்கு கூட ஆடை இல்லாத அளவுக்கு வறுமையோடு சிரமத்தோடு அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், எங்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறார்கள், எங்களுடைய பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், உங்களிடத்தில் இருப்பதை கொடுத்து நலவு செய்ய வேண்டும், இருப்பதை கொடுங்கள். உங்களிடத்தில் 3 ஆடை இருக்கிறதா, ஒன்றை கொடுங்கள். 5 இருக்கிறதா, ஒன்றை கொடுங்கள். இருப்பதை கொடுங்கள் என்று சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உடனடியாக அந்த ஏழை சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் வாடுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். இப்போது அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சஹாபாக்களிடத்தில் சொன்ன நேரத்திலே சஹாபாக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு சென்று தங்களால் முடிந்த ஆடைகளை, உணவுப் பொருட்களை, மாவு வகைகளை, ஈச்சம் பழங்களை, பல வர்க்கங்களை எல்லாம் அவர்கள் அள்ளிக்கொண்டு வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, செல்வந்த சஹாபாக்கள் அதிகமாகவும் ஏழை சஹாபாக்கள் இருப்பதை கொண்டு வந்து கொடுத்தார்கள். என்னிடத்தில் 3 ஆடை இருக்கிறதா, ஒன்றை கொடுக்கிறேன். எனது வீட்டில் 2 பிடி ஈச்சம்பழம் இருக்கிறதா, 1 பிடியை கொடுக்கிறேன் என்று முடிந்த அளவு அந்த சஹாபாக்கள் ஈச்சம்பழங்களை சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஏழை சஹாபாக்களும் அந்த ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக வீடுகளில் இருந்த உணவுப் பொருட்களை கொண்டு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் உதவி செய்யக்கூடிய அந்த நிலையை பார்த்து, அந்த நிலைமையை பார்த்து ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு தான் சொன்னார்கள், யாரெல்லாம் இந்த உலகத்தில் மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா, யாரெல்லாம் இந்த உலகத்திலே ஒரு நல்ல விடயத்தை உருவாக்குவார்களோ, நல்ல விடயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்களோ, ஒரு நலவுக்கு காரணமாக இருப்பார்களோ, நல்ல விடயத்தை மற்றவர்களுக்கு, தனது சந்ததியினர்களுக்கு, தனது பிள்ளைகளுக்கு, தனது சமூகத்திலே வாழக்கூடியவர்களுக்கு நல்ல விடயங்களுக்கு வழிகாட்டுவார்களோ, சொல்லிக் கொடுப்பார்களோ, காட்டிக் கொடுப்பார்களோ, அவர்களுக்கு அந்த சுன்னத்துடைய நன்மை கிடைக்கும். அதை செய்தவர்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும். அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அவர்களை போன்று யாரெல்லாம் இது போன்ற இக்கட்டான நிலைமைகள் ஏற்படும் போது, இவ்வாறான மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலைமைகள் ஏற்படுகின்ற போது யாரெல்லாம் உதவி செய்வார்களோ அவர்களுக்கும் அந்த நன்மை கிடைப்பதை போன்று அதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்தவர்களுக்கும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த நன்மையில் பங்கு கிடைக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதே நேரத்தில் யாரு ஒரு பாவமான விடயத்தை, ஒரு அநாகரீகமான விடயத்தை, ஒரு ஃபித்னாவுடைய விடயத்தை, ஒரு ஃபித்னாவுக்கு காரணமாக இருந்துவிட்டு அவர் மரணித்தாலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஃபித்னா உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் யாரினால் அந்த ஃபித்னா உருவாக்கப்பட்டதோ அவருடைய கபருக்கு பாவங்கள் சென்று கொண்டிருக்கும், தீமைகள் சென்று கொண்டிருக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஹாபிலை கொலை செய்த போது உலகத்திலே கொலை என்ற ஒரு கலாச்சாரத்தை, படுகொலை என்ற ஒரு செயலை, ஒரு ஃபித்னாவை, ஒரு குழப்பத்தை உலகத்திலே முதலாவது காட்டிக் கொடுத்தவர் காபில். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் கியாமத்துடைய நாள் வரைக்கும் யாரெல்லாம் அநியாயமாக கொலை செய்யப்படுவார்களோ, அநியாயமாக இனப்படுகொலை செய்யப்படுவார்களோ அவர்கள் எல்லோருடைய பாவத்திலும் ஒரு பங்கு காபிலுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஏன்? ஒரு கெடுதிக்கு காரணமாக மாறிவிட்டார், ஒரு கெட்ட விடயத்துக்கு காரணமாக மாறிவிட்டார், ஒரு ஃபித்னாவுக்கு காரணமாக மாறிவிட்டார். கியாமத்துடைய நாள் வரைக்கும் எத்துணை கோடிக்கணக்கான மனித உயிர்கள் உலகத்திலே அநியாயமாக பறிக்கப்படுமோ எல்லோருடைய பாவமும் அவருக்கு போய் சேரும். கண்ணியமானவர்களே, அதே நேரத்தில் ஹாபிலை கொலை செய்து விட்டார். கொலை செய்வதற்கு பின்னால் கவலைப்படுகிறார், நான் அவசரப்பட்டு எனது தம்பியை கொலை செய்து விட்டேன், அவசரப்பட்டு எனது தம்பிக்கு நான் அநியாயம் செய்து விட்டேன் என்று கை சேதப்படுகிறார். கை சேதப்பட்டு விட்டு தம்பியுடைய அந்த உடம்பை, தம்பியுடைய அந்த சாவை, அந்த உடம்பை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தத்தளிக்கிறார். வீசிவிட்டு போகவில்லை, தனது தோளில் சகோதரனை சுமந்து கொண்டு உலகத்திலே யாருமே கிடையாது, உலகம் எங்கும் அவர் திரிகிறார். என்ன செய்வது? எங்கு கொண்டு போய் வீசுவது? புதைப்பதா
எரிப்பதா வீசுவதா என்று கூட தெரியாது, கொலை செய்து விட்டார். கண்ணியமானவர்கள், இப்போது அல்லாஹ் தஆலா ஒரு காகத்தை அனுப்புகிறான். குர்ஆன் பேசுகிறது, ஃபபஅஸல்லாஹு குராபன், காகம் என்ற பெயரை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்புகிறான். அந்த காகம் என்ன செய்கிறது? இன்னும் ஒரு காகத்தை கொலை செய்கிறது. இதை காபில் பார்த்துக் கொண்டிருக்கிறார். கொலை செய்ததற்கு பின்னால் அந்த காகம் என்ன செய்கிறது? தனது சொண்டினாலும் காலினாலும் பூமியை, நிலத்தை தோண்டி அதற்குள்ளால் மற்ற காகத்தை புதைத்து விட்டு போகிறது. இது ஒரு காகம். அந்த காகத்துடைய கலரையோ பேரையோ இனத்தையோ அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. ஒரு காகம் என்று அல்லாஹ் சொல்கிறார். மனித உயிர் புதைக்கப்பட வேண்டும், ஒரு மனிதன் மரணித்தால் அவன் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற பாடத்தை, என்ற கயிறை, என்ற நலவை ஒரு காகம் சொல்லித் தருகிறது. நலவுக்கு காரணமாக இருந்த காகத்தை அல்லாஹ் குர்ஆனில் பெருமையாக பேசுகிறான். கண்ணியமானவர்களே, அதே நேரத்தில் அபூ ஜஹல் மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய அறிவாளி, சமூக தலைவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுக்கு வருகிறார்கள் தொழுவதற்காக. தொழவிடாமல் தடுக்கின்றான். தொழவிடாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்தி விடுகின்றான், தடுக்கின்றான். ஒரு மனிதன், சமூக தலைவன், ஒரு ஃபித்னாவுக்கு காரணமாக, ஒரு குழப்பத்துக்கு காரணமாக, ஒரு நல்ல விடயம் உலகத்தில் உருவாகுவதற்கு தடையாக இருக்கிறார். அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற அல் குர்ஆனில் அபூ ஜஹலை மிக கேவலமாக அல்லாஹ் பேசுகின்றார். அரஐதல்லதி யன்ஹா அபுதன் இதா ஸல்லா. நபி அவர்கள் தொழும்போது தடுக்கின்ற இந்த அபூ ஜஹலை நீங்கள் பார்க்கவில்லையா? இவன் எவ்வளவு கேவலமானவன் என்பதை பார்க்கவில்லையா என்று ஒரு ஃபித்னாவுக்கும் குழப்பத்துக்கும் ஷர்ருக்கும் காரணமாக இருந்த அபூ ஜஹலை அல்லாஹ் கேவலமாக அல் குர்ஆனிலே பேசுகின்றான். மனித உயிரை எவ்வாறு புதைக்க வேண்டும், மரணித்தவனை எவ்வாறு அடக்கம் செய்ய வேண்டும் என்ற பாடத்தை சொல்லிக் கொடுத்த காகத்தை அல்லாஹ் குர்ஆனில் உயர்த்தி பேசுகின்றான். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பள்ளி இருக்கிறது, பள்ளியை கண்டால் அதை ஒரே அடியாக அடித்துக் கொள்ளுங்கள். பள்ளி யார் ஒரே அடியாக அடித்துக் கொள்வார்களோ மியத்து ஹசனா, அவர்களுக்கு 100 நன்மை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சகோதரர்களே, ஏன் பள்ளியை கொள்ள சொன்னார்கள்? இந்த பள்ளி மனித உயிர் அல்ல, மனித இனம் அல்ல. ஆனால் ஒரு ஷர்ருக்கு, ஒரு ஃபித்னாவுக்கு, ஒரு குழப்பத்துக்கு காரணமாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போடப்பட்டிருக்கிறார்கள். போடப்பட்ட நேரத்தில் அந்த நெருப்பு இன்னும் பத்த வேண்டும் என்பதற்காக, அது எரிய வேண்டும் என்பதற்காக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கரிய வேண்டும் என்பதற்காக அந்த பள்ளி சென்று அந்த நெருப்பை ஊதுகிறது, பத்த வைக்குகிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளியை கொள்ளுங்கள் என்றார்கள். ஏன்? ஒரு கெடுதிக்கு காரணமாக இருந்தது அந்த பள்ளி. அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்ளுமாறு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அதே நேரத்திலே சாதாரணமான ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு சேவல். சேவல் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஸுப்பு தீக், நீங்க சேவலுக்கு ஏசாதீர்கள். சேவலுக்கு ஏசவானாம் தாங்க. ஏன் காரணம்? ஃபைன்னஹா தூகிது லிஸ்ஸலா, மனிதர்களே அது உங்களை சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி எழுப்புகிறது. இன்று எல்லாம் இருக்கிறது, இன்று போன் இருக்கிறது, இன்று கடிகாரம் இருக்கிறது. கடிகாரம் இல்லாத ஒரு காலத்தில், எல்லாம் இல்லாத ஒரு காலத்தில், போன் இல்லாத ஒரு காலத்தில், கண்ணியமானவர்களே, அந்த சேவலுடைய ஓசை கேட்டால் காலை நேரம் வந்துவிட்டது, ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கிவிட்டது. ஒரு முஅத்தின் 5 நேரமும் தொழுகைக்காக அழைப்பதை போன்று உறங்குகின்ற உங்களை, தூங்குகின்ற உங்களை சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி சேவல் எழுப்புகிறது. எனவே சேவலுக்கு நீங்கள் ஏசக்கூடாது என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைக்காக அது உங்களை எழுப்புகிறது. கண்ணியமானவர்களே, மனிதனுக்கு நலவு செய்த, மனிதனுக்கு நன்மை செய்கின்ற 6வது அறிவு கொடுக்கப்படாத ஒரு விலங்கு, ஒரு படைப்புக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏசக்கூடாது என்று சொன்னார்கள் என்றால்
நலவை சொல்லித் தருகின்ற நம்மளுடைய மூதாதையர்கள், நலவை சொல்லித் தரக்கூடியவர்கள், நல்லதை சொல்லக்கூடியவர்கள், நல்லதின் பக்கம் எங்களை அழைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு ஏற்ற முடியுமா? இவர்களை விமர்சிக்க முடியுமா? இவர்களை கேவலப்படுத்த முடியுமா? கண்ணியமானவர்களே, நலவை சொல்லித் தந்த சேவலையும் மதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு எறும்பு, ஒரே ஒரு எறும்பு, எறும்பு கூட்டம் அல்ல, ஒரு எறும்பு, எங்களுடைய கண்ணுக்கு கூட ஒரு எறும்பு விளங்காது, கூட்டமாகத்தான் விளங்கும். அல்லாஹ் சொல்றான் ஒரு எறும்பு. சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ் எறும்புடைய, பறவைகளுடைய, மிருகங்களுடைய பாசைகளை அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய படை பட்டாளத்தோடு வருகிறார்கள், பிரம்மாண்டமான படைகளோடு வருகிறார்கள். குர்ஆன் பேசுகிறது. வரக்கூடிய நேரத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல மைல் தூரத்தில் இருக்கும் போது, பல மைல்கள் தூரத்தில் இருக்கும் போது ஒரு எறும்புடைய காதில் சத்தம் வருகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படையோர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு எறும்புடைய காதில கேட்குது. கண்ணியமானவர்கள், அந்த எறும்பு என்ன சொல்லுது? யா அய்யுஹன் நம்லு உதுகுலு மசாகினக்கும். ஒரு எறும்பு தன்னுடைய எறும்பு கூட்டத்தை பார்த்து சொல்லுது, அற்பமான ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு, மிக சிறிய ஒரு படைப்பு. அந்த எறும்பு சொல்லுது, தங்களுடைய ஏனைய எறும்பு கூட்டங்களை பார்த்து சொல்லுது, உதுகுலு மசாகினக்கும், நீங்கள் பத்திரமாக நீங்கள் வாழக்கூடிய உங்களுடைய கூடுகளுக்கு, குகைகளுக்குள்ளால், மரங்களுக்குள்ளால், மலைகளுக்குள்ளால் சென்று விடுங்கள். பாதையிலே நீங்கள் நிற்கக்கூடாது. ஏனென்றால் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வஜுனூது, சுலைமானும் அவருடைய படையினர்களும் வஹும் லா யஷ்உரூன், அவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் விளங்க மாட்டீர்கள். நீங்கள் ஒரு அற்பமான படைப்பு, அவர்கள் பிரம்மாண்டமானவர்கள். அவர்களை அறியாமல் தெரியாமல் உங்களை அவர்கள் மிரித்து அழித்து விடுவார்கள், மிளித்து உங்களை கொண்டு விடுவார்கள், உங்களுடைய உயிர் போய்விடும் என்று ஒரு எறும்பு தன்னுடைய ஏனைய எறும்புகளுடைய உயிர் போய்விடும் என்று, அந்த எறும்பு கூட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று, அந்த எறும்பு கூட்டத்துக்கு நனவு செய்ய வேண்டும் என்று அந்த எறும்பு தன்னுடைய எறும்பு கூட்டத்தை பார்த்து சொல்கிறது, நீங்கள் எல்லோரும் உள்ளுக்கு போய்விடுங்கள், பாதுகாப்போடு வீட்டுக்குள்ளால் போய்விடுங்கள் என்ற அந்த செய்தியை, அந்த தகவலை, அந்த பாதுகாப்பு செய்தியை, அந்த எச்சரிக்கையை தனது எறும்பு கூட்டத்துக்கு பார்த்து சொல்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் இதை பேசுகிறான். அந்த எறும்பு பேசிய வார்த்தையை பேசுகிறான். அந்த எறும்பை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த சூராவுக்கே பேர் சூரத்துன் நம்ல், எறும்பு கூட்டம். ஒரு எறும்பு தனது சமூகத்துக்கு, தனது கூட்டத்துக்கு நலவுக்கு காரணமாக இருக்கிறது, நலவை செய்கிறது. அல்லாஹ் அந்த எறும்பையும் அந்த காலத்தில் வாழ்ந்த எறும்பு கூட்டத்தையும் பெருமையாக சொல்லி கியாமத்துடைய நாள் வரைக்கும் அழிக்க முடியாத அல் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். நலவுக்கு காரணமாக இருந்த எறும்பை அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்து பேசுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நலவின் திறவுகோலாக இருங்கள், நல்ல விடயங்களுக்கு கதவாக இருங்கள், கெட்ட விடயங்களுக்கு கதவாக, காரணமாக நீங்கள் இருந்து விடக்கூடாது. ஹுத்ஹுத் பறவை அல்லாஹ் அதே சூறாவிலே சொல்கிறான். ஹுத்ஹுத் பறவை, கண்ணியமானவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பறவை யமன் தேசத்திலே வாழ்கின்ற மக்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். இவர்கள் ஷிர்கோடு மரணித்தால், குஃப்ரோடு மரணித்தால் இவர்கள் நரகம் சென்று விடுவார்கள் என்று அந்த ஹுத்ஹுத் பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறது. இந்த ஊரிலே, யமன் தேசத்திலே, இந்த பிரதேசத்திலே ஒரு பெண்மணி அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். அந்த பெண்மணியும் அந்த பெண்மணியுடைய சமூகமும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் அல்லவா, அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா என்று ஒரு ஹுத்ஹுத் பறவை இன்னும் ஒரு சமூகத்துக்கு, மனித இனத்துக்கு நலவை நாடுகிறது. மனித இனத்தின் ஹிதாயத்துக்கு, நலவுக்கு காரணமாக, மனித இனத்தின் நலவு என்ற அந்த ஹைருக்கு திறவுகோலாக ஒரு குருவி இருக்கிறது. அல்லாஹ் அந்த குருவியை அல் குர்ஆனில் பெருமையாக பேசுகிறார். காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி, காபத்துல்லாவை உடைப்பதற்காக வேண்டி யானைப்படை வருகிறது. ஒரு ஷர்ருக்காக, ஒரு ஃபித்னாவுக்காக, ஒரு குழப்பத்துக்காக யானைப்படை வருகிறது. அல்லாஹு தஆலா அந்த யானைப்படையை அழிப்பதற்காக வேண்டி சாதாரணமான குருவிகளை, சிட்டுக்குருவிகளை அல்லாஹ் தெரிவு செய்தான். காபத்துல்லாவை பாதுகாப்பதற்காக காரணமாக இருந்த,
காபத்துல்லாவை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நனவுக்கு காரணமாக இருந்த, அந்த கைருக்கு திறவுகோலாக இருந்த அந்த சிட்டுக்குருவி கூட்டத்தை அல்லாஹ் குர்ஆனில் பெருமையாக பேசி முழுமையான ஒரு சூறாவை இறக்கி அந்த பறவை கூட்டத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அல் குர்ஆன் நனவுக்கு காரணமாக இருந்தவர்களை பேசுகிறது. அதே நேரத்தில் பாவங்களுக்கும் அநியாயங்களுக்கும் ஃபித்னாக்களுக்கும் காரணமாக இருந்தவர்களை அல் குர்ஆன் மிக கேவலமாக பேசுகிறது. நலவுக்கு காரணமாக இருந்த மனிதர்களையும் அல் குர்ஆன் பேசுகிறது, ஃபித்னாவுக்கு காரணமாக இருந்த மனிதர்களையும் அல் குர்ஆன் பேசுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு அறிவை தந்திருப்பான், அல்லாஹ் எங்களுக்கு ஆற்றலை தந்திருப்பான், அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை தந்திருப்பான், அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருப்பான், அல்லாஹ் எங்களுக்கு வளங்களை தந்திருப்பான். இவைகளின் மூலமாக நனவுகளை செய்வோம் அல்லது நனவுகளை செய்யக்கூடியவர்களை ஆதரிப்போம், நனவுகளை செய்யக்கூடியவர்களுடைய நனவுக்கு தடையில்லாமல் ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நீங்கள் நன்மைக்கு திறவுகோலாக கைருக்கு காரணமாக இருங்கள் என்று சொன்னார்களே, அந்த கூட்டத்தில் சேர்ந்து அந்த நன்மாராயங்களை பெற்றுக் கொள்ளலாம். அதற்கு மாற்றமாக எங்களுடைய பேச்சு, எங்களுடைய செல்வம், எங்களுடைய வல்லமை, எங்களுடைய ஆற்றல், எங்களுடைய அனுபவங்கள், எங்களுடைய வளங்களை ஷர்ருக்கு காரணமாக அல்லது ஒரு நனவு நடப்பதற்கு தடையாக நாங்கள் ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள், யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஷர்ருக்கு காரணமாக ஷர்ருக்கு திறவுகோலாக இருப்பார்களோ அவர்கள் அழிந்து நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஃபித்னத்து நாயிமத்துன் லஅனல்லாஹு மன் ஐகதஹா. ஃபித்னா என்பது அது மறைந்திருக்கிறது, அது ஒளிந்திருக்கிறது, அது உறங்கிக் கொண்டிருக்கிறது, அது தனிமையில் இருக்கிறது. லஅனல்லாஹு மன் ஐகதஹா. யார் உலகத்தில் ஃபித்னாக்களை எழுப்பி விடுவார்களோ, ஃபித்னாக்களை தூண்டி விடுவார்களோ, பிரச்சனைகளை உருவாக்கி விடுவார்களோ, குழப்பங்களை உண்டாக்கி விடுவார்களோ சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய சாபம் அந்த மனிதனுக்கு உண்டாகும் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு சின்ன சின்ன வளங்களை தந்திருப்பான். எங்களுடைய பேச்சு, எங்களுடைய செல்வம், எங்களுடைய சக்தி, எங்களுடைய அனுபவங்கள், எங்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய சிந்தனைகள் சமூகத்தை வளர்ப்பதற்கும், சமூகத்தில் நனவுகள் உண்டாக்குவதற்கும், சமூகத்தில் நனவுகள் உண்டாக்கப்படுவதற்கும், நல்ல விடயங்களுக்கு காரணமாகவும் அவைகளை நாங்கள் பயன்படுத்தி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நன்மாராயத்தை, சொர்க்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கெடுதிகளுக்கு காரணமாக ஆகிவிடாமல், நன்மைகளுக்கு தடையாக ஆகிவிடாமல் அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்கக்கூடியவனாக ஆகுவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையில் எங்களால் முடிந்த நனவுகளை செய்து எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் அந்த நன்மையிலிருந்து, அந்த நனவுகளிலிருந்து நன்மைகளை பெற்று சொர்க்கத்துடைய வெளிச்சத்தை பெற